ஏய், அந்த போட்டோ யார் அங்க வச்சது? அந்த போட்டோவை யார் அங்க வச்சதுன்னு கேட்டேன். எதுக்கு மாத்தி வச்சேன்னு கேட்டேன். டெய்லி காலையில் தூங்கி எழுந்திருக்கிறப்ப உன் முகத்துல முழிக்கிறதே பெரிய இம்சியா இருக்கிற எனக்கு எனக்கு பிடிச்ச கஷ்டக்காண்டி நீ இந்த லட்சணத்துல அந்த போட்டோவை என் கண்ணுக்கு முன்னாடி வச்சு நான் எப்பயும் இதை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்குன்னு நினைக்கிறியா? நினைக்கிறியா அபி? இதான உன் பிளானு? சொல்லுடி, சொல்லு சொல்லு, எதுக்கு இங்க வச்சிருக்க? இதை பார்த்து நான் டென்ஷன் ஆகணும், எனக்கு பிபி ரைஸ் ஆகணும். அதானே 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 உன் பிளான்? சொல்லு சொல்லு, உண்மையை சொல்றீ? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு சொன்ன. உண்மையை சொல்லு, சொல்லு 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 சொல்லு. என்ன என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. ஒழுங்கா சொல்லு. சொல்றீ? சொல்லு சொல்லு சொல்லு. இந்த போட்டோவை உங்க அம்மா தான் கொண்டு வந்து வச்சாங்க. அவங்க பண்ண வேலையாது. பாத்துக்கிறேன். அவங்களால வீட்டுல சும்மா இருக்க முடியாதாமா? என்னது அது? என்னது அது? அது கொடு. நோட்டை கொடுன்னு உன்ன. நோட்டை குறி. அந்த நோட்டை கொடுன்னு கேட்டேன். தர மாட்டியா? நோட்டை கொடு, நோட்டை கொடு. ஏய், என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறல்ல நீ? என்னது அது? என்னது அது? ஏன் மறைக்கிற? இல்லையா நீ மறைக்கிற? அபிமா, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறல்ல நீ? நோட்டை கொடு, நோட்டை கொடு, நோட்டை குறி. ஏய், நீ என்னமோ டிராப் பண்ணி வச்சிருக்கல அதுல? யார் அது? யாரு? யார வரைஞ்சு வச்சிருக்க? உன் ஆசை மாமா சஞ்சீவியா? சஞ்சீவ் தானே? சொல்லு சொல்லு. அவனு தானே? அவனை தானே வரைஞ்சு வச்சிருக்க? அவனை வரைஞ்சு வச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கியா? அவனை ரசிக்கிற? ரசிக்கிற தானே? வரைஞ்சு வச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனை பார்த்துட்டு இருக்கா. அவனை தானே பார்த்துட்டு இருக்க? இல்லையா? சரி, அப்ப நோட்டை கொடு. குட்ரி, நோட்டை குட்ரின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். குட்ரி. அபி, நீ என்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறத கூண்டுக்குள்ள கிளி மாட்டி இருக்கிற மாதிரி சிம்பாலிக்கா வரைஞ்சு வச்சிருக்கியா? நீ என்கிட்ட மாட்டிட்டு இருக்க. அப்போ நீ தானே அந்த கிளி? நீ தானே அந்த கிளி? நீ தானே? ஆமா. இது எதுக்கு மறைச்சு வச்சிருக்க? இது உங்க அக்கா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? அவ பார்த்துட்டு கூண்டை தான் திறந்து விட்டுருவாள. நீ அப்படியே ஃப்ரீடமா வானத்துல சிறக வச்சு சுதந்திரமா பறக்கலாண்டி. ஏண்டி பண்ணல? ஏன் பண்ணல? ஏண்டி பண்ணல? சொல்லு 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 சொல்லு. அது என்னடி இன்னொரு படம்? அது என்னடி இன்னொரு படம்? கொடு 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 கொடு. அது கொடுன்னு கேட்டேன். குட்ரினா? இதுக்கு என்னடி அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னதான் கேக்குறேன், இதுக்கு என்ன அர்த்தம்? நீ பூமால நான் குரங்கா? அதானே? அதான அர்த்தம்? அதானடி? இந்த படத்தை வரைஞ்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு போய் சொல்லி மண்டையாட்டுற. நீ எவ்வளோ பெரிய கைகாரி. நீ பூமால நான் குரங்கா?
என்னை பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி இருக்கா? நான் குரங்காடி? நான் குரங்காடி? குரங்கு என்ன பண்ண தெரியுமா? குரங்கோட சேட்டையை பார்த்திருக்கியா? இப்ப பாப்படி. அப்படிமா இந்த கை தானே வரைஞ்சது? சொல்லுடி, இந்த கை தானே வரைஞ்சது? இந்த விரல் தானே எனக்கு குரங்கா வரைஞ்சது? நான் குரங்கா? சொல்லுடி, நான் குரங்காடி? நீ என் கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கியா? என்ன குரங்கு நான் வரையற? நீ விடுடா அவள. என்னடா பண்ற? என்ன பண்றனா? என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு. என்ன எப்படி வரைஞ்சு வச்சிருக்கா பாரு. இவ விரல உடைச்சு போட்டதான் என்ன? அபி, என்ன அபி? குரங்கு கையில பூமாலை இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்க. துக்ஸு, நான் இவளுக்கு குரங்கு மாதிரி தெரியறேன்டா. அதனாலதான் இப்படி வரைஞ்சு வச்சிருக்கா. எவ்வளவு திமிரும் நெஞ்சழுத்தமும் இருக்கணும். டேய், இவள அப்படியே டேய் வாடா. என்ன இது கண்ட்ரோல் சொல்றல வா. அம்மா, உனக்கு தலைவலி ரொம்ப நாளா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்கம்மா. அம்மா, நீ உன்னை கவனிக்காம விட்டதுனால தானம்மா இன்னைக்கு தலைவலி ஜாஸ்தியாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்க. அம்மா, எனக்கு நினைச்சாவே ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருக்குமா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்னும் ஆகல சின்னையா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அழாதீங்க. இசு, அழாம இருங்க நீ சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா என் மனசுக்கு என்னமோ திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது, படப்படன்னு வருது. என்ன சின்னையா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நாளைக்கு தாலி பெருக்கி போடுற விசேஷம் மட்டும் இல்லைன்னா அம்மாவை நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா அதுவும் இப்ப முடியாம போயிடுச்சு. நாளைக்கு மறுநாள் தான் அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்ல. அதுக்குள்ளேயும் அம்மாவுக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சின்னையா